ஆளுங்கட்சியினரின் இந்த மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சிடும் இயக்கம் அல்ல திமுக என மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதைவிட பெரிய அடக்குமுறைகளையே பார்த்தவர்கள் நாங்கள், இதையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவோம் எனவும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர்களின் வீடுகளில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் ஏவாவேலுவுக்கு சொந்தமான இடங்களில் தற்பொழுது அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் இதனை தெரிவித்திருக்கிறார். ஆளுங்கட்சியினரின் மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சுவது இல்லை திமுக எனவும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஏவாவேலுவுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய அலுவலகங்கள், இடங்கள், வீடுகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது சமூக வலைதளம் மூலமாக இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். இதைவிட பெரிய அடக்குமுறைகளையே பார்த்தவர்கள் நாங்கள், இதையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவோம் எனவும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். ஏவாவேலுவுக்கு சொந்தமான இடங்களில் அதிகாரிகள் ரெய்டு நடத்தி வந்த நிலையில் மு.க.ஸ்டாலின் அதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இந்த மிரட்டலுக்கெல்லாம் திமுக அஞ்சாது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆளுங்கட்சியினரின் இந்த மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சிடும் இயக்கம் அல்ல திமுக எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் செலினா. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் கண்டன செய்தியை வெளியிட்டிருக்கிறார். ஏவாவேலுவுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய இடங்களில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த செய்தியை அவர் வெளியிட்டிருக்கிறார். அதில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு இல்லத்தில் காலையிலிருந்தே சோதனை என்பது நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவொன்றை செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக இது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் அதேபோல முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு அவரின் இல்லத்தில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இதற்கு அவர் முழு ஒத்துழைப்பு வழங்கி வரக்கூடிய நிலையில் சட்டப்படி எதிர்கொள்ள நீதிமன்றத்தை அவர் தரப்பு நியாயத்தை நிரூபிக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அரசியலில் பழிவாங்கும் நோக்கத்துடன் திமுக ஆட்சி காலத்தில் ஊழல் என இதுவரையிலும் தொடர்புபட்ட வழக்கு என்பது ஒரு குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியாத இருந்ததாக வரலாறு தெரிவிப்பதாகவும், ஆளுங்கட்சியினர் இந்த மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சிடும் இயக்கம் அல்ல திமுக எனவும், இதைவிட பெரிய அடக்குமுறைகளை எல்லாம் பார்த்தவர்கள் நாங்கள் எனவும், இதை எதிர்கொள்ள வெற்றி பெறுவோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஏவாவேலு இல்லத்தில் சோதனை நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் இது அரசியல் பழிவாங்கும் நோக்கத்துடன் திமுக ஆட்சிக்கால ஊழல் என இதுவரையிலும் தொடரப்பட்ட ஒரு வழக்கில் கூட குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க முடியாத வரலாறு என்பது இருப்பதாகவும், ஆளுங்கட்சியினர் இதன் மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சிவிடும் திமுக அல்ல எனவும், இதை எதிர்கொள்ள அடக்குமுறைகளை பார்த்தவர்கள் எனவும், இதனை நாங்கள் எதிர்கொண்டு வெற்றி பெறுவோம் என்றும் தற்பொழுது திமுக தலைவர் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செலினா.